என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். யாசிர் வணக்கம். சார், விஜய் அவர்கள் ட்ரஸ்ட் ஓட்டுல நிறைய மோசடி செய்திருக்கிறார், அவருடைய ஆட்சியை கலைக்கணும், சிபிஐ விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு என்பது தொடரப்பட்டிருந்தது. உயர் நீதிமன்றத்திலையுமே இவர் குழந்தைகளை வைத்து வெற்றி பெற்றிருக்கிறார், இது செல்லாதுன்னு அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு கேஸ் போடப்பட்டுச்சு. நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி பதிலும் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்படியான வழக்குகள் போய்கிட்டு இருக்கும் போது அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால உடனடியாக போய் சேர்றாங்க. எந்த விவகாரத்திலும் குதிரை பேரம் என்பது நடந்திருக்கிறது, இது குறித்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துல நேற்றைக்கு ஒரு மனு சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய தனபால் அவர்களுமே இதை சிபிஐ விசாரிக்கணும், இதுல ரொம்ப பணங்கள் புழங்கப்பட்டிருப்பதோன்ற டவுட் வருது அப்படின்றாரு. ஈடியும் கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி வழக்குகள் சுற்றி இருக்கக்கூடிய சூழல்ல சபாநாயகர் முடிவு எடுக்காம இருக்கிறார். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? குதிரை பேரங்கிறத முதல்ல நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஹார்ஸ் ட்ரேடிங் அது ஒரு சொல்லாடல் தான். ஏதாவது ஒரு வகையான பேரம் நடந்திருக்கு, அப்படிதான் நம்ம எடுத்துக்கிடணும். அப்போ முதல்ல இது எப்படி வந்துச்சுன்னா 50களில் இப்படியான ஒரு நிலைமையே கிடையாது. நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதி நடைமுறைக்கு வரும்போது அன்னைக்கு இருந்தவங்க பெரியவங்க இப்படியெல்லாம் ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சிக்கு போவாங்க, சித்தாந்தத்தை எல்லாம் மறந்துடுவாங்க, பதவிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கல. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் கட்சி தாவல் பற்றி நம்ம சொல்லவே இல்லை. அப்புறம் என்னாச்சுன்னா ஹரியானாவில் ஹரிராம்னு ஒரு எம்எல்ஏ ஒரே நாளில் 3 வாட்டி கட்சி மாறினாருங்க. காலையில் ஒரு கட்சி, மத்தியானம் ஒரு கட்சி, சாயந்தரம் ஒரு கட்சி. அது ரொம்ப கிண்டலாச்சு. அதில் தான் அந்த ஆயாராம் கயாராம்ங்கிற அந்த பிரயோகம் வந்துச்சு. அப்பவும் ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கலை. 85 தான் முதல் நடவடிக்கை. இந்த முதல் நடவடிக்கையில் ராஜீவ்காந்தி காலத்து அரசு ஸ்பிளிட்டை ரெகனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு கட்சியில் இயல்பாகவே ஒரு பிளவு ஏற்படும்ல, அந்த பிளவு அப்போ அதில் ரெகனைஸ் ஆகிருந்துச்சு. பிளவுக்கு ஒரு 1/3 இருக்கணுங்கிறது அப்போ இருந்தது. அதுக்கு பிறகு பல மாற்றங்கள், தேர்தல் கமிஷனோட சஜஷன்ஸு, இதுக்குன்னு போடப்பட்ட கமிட்டிகளோட சஜஷன்ஸு. அப்போ அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, ஸ்பிளிட்டெல்லாம் கிடையாது, கட்சி டிக்கெட்டில் நீங்கள் ஏஃபார்ம் பிஃபார்மில் கையெழுத்து வாங்கி கட்சி சின்னத்தில் போட்டி போட்டுட்டீங்கன்னா கட்சி தான், கட்சி எம்எல்ஏ தான், நீங்கள் ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. ஒட்டுமொத்த கட்சி இணைஞ்சிடலாம், மெர்ஜர். அந்த ஒட்டுமொத்த கட்சினா அது மினிமம் 2/3 இருக்கணும். இதுதான் இப்போ 2004 இப்போ நடைமுறையில் இருக்கிற விஷயம் இதுதான். அப்போ ஒட்டுமொத்த கட்சி இணையும் போது குதிரை பேரம் வராது. ஆனால் நடந்திருக்கும், நான் மறுக்கலை, ஆனால் குற்றச்சாட்டாக வராது. இப்போ என்னாச்சுன்னா அதிமுக மேட்டரில் 25 பேர் ட்ரஸ்ட் ஓட்டில் மாற்றி ஓட்டு போட்டுட்டாங்க. அதாவது கட்சி தாவல் நடைமுறையின் கீழே நடவடிக்கை எடுக்கக்கூடிய குற்றம் நடந்துருச்சு. எத்தனாம் தேதி நம்பிக்கை தீர்மானம் அன்னைக்கு நடந்துருச்சு. இன்னைக்கு 15 நாள் முடிஞ்சு போச்சு. நடந்தது எங்க? சட்டமன்றத்தில் பதிவேடுகள் இருக்கு. சபாநாயகர் நினைச்சிருந்தா குரல் வாக்கெடுப்பில் அது நிறைவேற்றியிருக்கலாம். அப்போ இவங்க ஓட்டு போட்டாங்கிற அந்த குற்றச்சாட்டு வராது. ஆனால் அவர் டிவிஷனை அவர் தான் இன்சிஸ்ட் பண்ணாரு. யார் ஆதரவு, யார் எதிர்ப்பு, யார் வெளிநடப்பு எல்லாம் பதிவு பண்ணியாச்சு. அப்படியான ஒரு நிலைமையில அதற்கு முன்னதாக நடந்த சம்பவம் விஜய் போய் இந்த 25 பேரை பார்த்தது. பின்னர் நடந்த சம்பவம் 25 பேரும் விஜய்க்கு ஆதரவா ஓட்டு போட்டது. அந்த இடத்துல அந்த பேரம் நடந்திருக்கிறது. அது மறைமுகமாக உணர்த்தப்படுகிறது. என்ன பேரம்னு நம்ம எப்படி யூகிக்கிறோம்னா, அவங்களுக்கு அமைச்சர் பதவி, வாரிய தலைவர் பதவி ஏதோ ஒன்று கொடுக்கறதாக பேரம் நடந்திருக்கு. எந்த பேரமும் நடக்கல அப்படிங்கிறது அவங்க வாதமாக இருக்குமே. ஆனால் அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கணும். கண்டினியூ பண்ணலை. அதுல ஒரு 4 பேர் பிரிஞ்சு, 3 பேர் மினிமம் பிரிஞ்சுட்டாங்க. ஒருத்தர் ரிசிக்னேஷன் மட்டும் கொடுத்துருக்கிறாரு. இந்த 3 பேர் பிரிஞ்சு ரிசைன் பண்ணி உடனே தாவேக்காலையும் சேர்ந்துட்டாங்க, வேக்கன்ட்னு அறிவிச்சாச்சு. அப்ப இந்த 3 பேருக்கு ஏதோ ஒரு வகையிலான பேரம் நடந்திருக்கு. ஏன்னா அவங்க நாங்க தாவேக்கா டிக்கெட்ல
இதே தொகுதியில போட்டி போடுவோங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. அப்போ பேரம் என்பது குறைந்தபட்சம் அடுத்த தேர்தல் டிக்கெட்டுன்னு அதுல வந்து நிரூபணம் ஆயிருதுங்க. ஸோ பணமா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ப்ராமிஸ்னாலும் பேரம் தான். அப்போ பிரைபுனா எப்படின்னா ஒரு கிவர் வேணும், ஒரு டேக்கர் வேணும். ஒருத்தர் கொடுக்கணும், ஒருத்தர் வாங்கணும், அக்செப்டன்ஸ். அப்போ பிரைபுக்கு உட்பட்டவங்க, பிரைபுங்கிற அந்த குற்றத்துக்கு உட்பட்டவங்க என்ன அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, தாவேக்கால சேர்ந்த பிறகு நம்ம ராஜினாமா பண்ண அதே தொகுதியில நமக்கு திருப்பி டிக்கெட் கிடைக்குங்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அடிப்படையில தான் அந்த விசாரணை வழக்கு. ஆனா அந்த சிபிஐ விசாரணை யாரோ ஒருவர் கேட்டா கோர்ட்டு கொடுக்குமாங்கிறது சந்தேகம். ஏன்னா அதுக்கு வந்து அவருக்கு ஒரு லோக்கல் ஸ்டாண்டி வேணுங்க. அதாவது ஏதாவது ஒரு வகையில் அந்த பேரத்தில் அவர் சம்பந்தப்பட்டிருக்கணும் இல்லையா? பொதுநல வழக்காக இதை வந்து அப்படி சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிடுமாங்கிறது சந்தேகம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுன்னா அட்மிட் பண்ணிட்டு விசாரிக்கும். விசாரிக்கும் போது ஏராளமான வாத பிரதிவாதங்கள் வரும். அது வந்து ஒரு அரசுக்கு, முதலமைச்சருக்கு பெரிய அளவுக்கு தர்ம சங்கடத்தை எல்லாம் உருவாக்கும். அப்படியான ஒரு நிலைமையை நோக்கி இது போகுது. இந்த வழக்குக்கும் குழந்தைகளை பயன்படுத்தினாருங்கிற வழக்குக்கும் வித்தியாசம் இருக்கு. குழந்தைகளை பயன்படுத்தினாருங்கிறது நீங்க தேர்தல் ஆணையம் பதில் மனு போட்டு அதுக்கு பிறகுதான் தெரியும். இப்போ இந்த வழக்கு நமக்கு அட்மிஷன் ஸ்டேஜில் தெரிஞ்சிடும், சுப்ரீம் கோர்ட் அட்மிட் பண்ணுமா பண்ணாதான்னு. ஆனா இதுல சம்மந்தப்பட்டவங்க நடுவில் திருப்பி எடப்பாடி அணிக்கு வந்த சில பேர் வந்து பேரம் நடந்தது உண்மைதான்னு அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க யாராவது வழக்கு போட்டாங்க அப்படின்னா அது நிற்குங்க. ஏன்னா அவங்களுக்கு லோக்கல் ஸ்டாண்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ப்ரெஸ்ல சொல்லியிருக்காங்க அவங்க பேரம் நடந்தது உண்மைதான்னு. அவங்க வந்து வழக்கு போட்டாங்கன்னா அது நிற்கும். அவங்க எப்போ வழக்கு போடுவாங்க, எப்போ வந்து அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கப்படுகிறதோ அப்போ வழக்கு போடுவாங்க. இந்த இடத்துல தீங்கு சபாநாயகர் என்ன விளைவிக்க போறாருன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும். இன்பதுரை அவர்களுமே என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அவர்கள் எம்ஜிஆர் லெகசியோட மோதிக்கிட்டு இருக்கிறார், இறுதியில் வெல்ல போவது எம்ஜிஆர் லெகசி தான் அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ வழக்கும் என்பது விஜயை நோக்கி அதிமுக தரப்புல இருந்து போக போகுதுன்றதுக்கு ஒரு சமிகையா அது பார்க்கலாமா? இல்ல, இண்டிவிஜுவலா விஜய் பேரத்துல ஈடுபட்டாரு அப்படி வந்து அதை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டங்க. விஜய் வந்து இவங்களை பார்த்தார், அதை வச்சு சில விஷயங்களை நம்ம யூகிக்கலாம். அப்படித்தான் அலிகேஷன் தான் பண்ண முடியும். நேரடியா விஜயை வந்து குற்றம் சாட்டி அப்படி போட்டா அது டிஸ்மிஸ் ஆயிரும், இல்ல அதுக்கு வந்து போதுமான ஆதாரங்களை இணைக்க முடியாது. இவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அடிப்படையில் அது எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னா, இப்போ பெட்டிஷன் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு போட்டிருக்காங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன்ங்கிறது தகுதி இழப்பு, தகுதி நீக்கம் அடுத்த ஸ்டெப்பு. அது பண்ண வேண்டியது சபாநாயகர். அவர் பண்ணலை. அவர் நான் எல்லா விதிகளையும் கன்சல்ட் பண்ணுவேன், அப்ரோப்ரியேட் டைமில் தான் நான் ஆர்டர் போட முடியும் அப்படின்னு சொல்லி தேதிக்கு அது 15 நாள் ஆகிப்போச்சு. அதுக்கிடையில் இப்போ டெவலப்மெண்ட்டாக இல்லை நாங்கள் கொடுத்த பெட்டிஷனை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு நேற்று போய் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் சபாநாயகர் முடிவு சொல்லலை. இதில் நீங்கள் சபாநாயகரோட பவரில் தகுதி இழப்புங்கிற அந்த 10வது அட்டவணை குற்றத்தை விசாரித்து முதல் தீர்ப்பு சொல்ல வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் சபாநாயகருக்கு இருக்கு. சட்ட கடமை, சட்ட கட்டாயம், அரசியல் சாசன கட்டாயம். அப்போ தகுதி இழப்பு மாற்றி ஓட்டு போட்டாங்க, சபை குறிப்புகளே இருக்கு, தகுதி இழந்துட்டாங்க. தண்டனை கொடுக்கறதுக்குள்ள இல்லைங்க நாங்கள் சமரசமாக போயிட்டோம் அப்படின்னு சொன்னா சமரசமாக போகக்கூடிய குற்றமாங்கிற ஒரு கேள்வி வந்துடும். சரி, காம்பவுண்டிங்னு பேருங்க அதுக்கு. ஒரு செக் கொடுக்குறீங்க, செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சு, பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். முதல்ல அது வந்து 138 பிரிவு கீழே வரும்போது செக் ரிட்டர்ன் ஆனாலே அதுல வந்து ஒரு ஏமாற்று வேலை இருக்கு. ஏன்னா நம்பிக்கை அடிப்படையில் தான் செக்கை வந்து நீங்க ஒருவர் வந்து ஒருவர் கொடுக்குறாரு, ஒரு பொருளை வாங்கிட்டு செக் கொடுக்குறாரு. செக்கு ரிட்டர்ன் ஆனாலே நம்பிக்கை மோசடி வந்துடும். அதனால அது கிரிமினல் அஃபென்ஸ்னு சொல்லி தான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல அந்த மாறுதலை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு நிறைய வழக்குகள் வந்துருச்சு. அதுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அப்போ 2 தரப்பும் சமரசமா போறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் வேணும் அப்படின்னு லேட்டர் தான் வந்து காம்பவுண்டிங்கிற விஷயத்த சேர்த்தாங்க. நிறைய சட்டத்தில் நீங்க காம்பவுண்டிங் பார்க்கலாம். காம்பவுண்டிங் என்னன்னா, யாருக்கும் இதுல தீமை இல்லைங்க,
எந்த பார்ட்டிக்கும் இதுல வேற ஒன்றும் கிடையாது. பார்ட்டி ஏயும் பார்ட்டி பியும் சேர்ந்த முடிவு. அவங்க 2 பேரும் இப்ப சமரசமா போறாங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். பணத்தை வந்து திருப்பி செட்டில் பண்ணியாச்சு. ஸோ கோர்ட் வந்து இது மேற்கொண்டு வழக்கு தேவையில்லை அப்படின்னா கோர்ட் முடிச்சு வச்சிரும். இப்போ அதான் லேட்டஸ்ட் பொசிஷன். ஆனால் இது அப்படி இல்லைங்க. என்ன காரணம்னா, கட்சி தாவல் என்று வந்தபோது அதில் பாதிக்கப்பட்டது மனதளவுலையும் நம்பிக்கை அடிப்படையிலையும் வாக்காளர்கள். நீங்கள் வந்து இந்த கட்சியை சேர்ந்தவர், உங்களுக்கு இந்த சின்னம் இருக்கு, இந்த கட்சி பேரில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, இப்போ இன்பதுரை சொல்ற மாதிரி எம்ஜிஆர் லெகசியிலிருந்து நாங்கள் வரோம், உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். நீங்க திடீர்னு என்ன பண்றீங்க, ஜெயிச்சு எம்எல்ஏ ஆன பிறகு எந்த கட்சியை ஏத்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ அந்த வாக்காளர்கள் நம்பிக்கை மோசடி பண்ணிட்டு உங்க தொகுதியிலே 2வது வந்த கட்சியோட ஆட்சிக்கு ஓட்டு போடுறீங்க. அதாவது ஆரின் அதர்வேட்ஸ் தாவேகா. அதுக்கு பிறகு நீங்களே உங்க கட்சிக்குள்ள சமரசமா போய் நாங்க சமரசம் ஆயிட்டோம், தகுதி இழப்பெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? இது சிம்பிள் கேள்விதாங்க. இதுல பார்ட்டி ஏ பார்ட்டி பி கிடையாது. ஏன்னா ஒரு லார்ஜர் பார்ட்டி யாரு அப்படின்னா எலக்டர்ஸ், வாக்காளர்கள். அப்போ வாக்காளர்கள் அவ்வளவு பேர், லட்சக்கணக்கான பேர் வந்து ஒரு வழக்கில் தலையிட்டு முடிவு சொல்ல முடியாது. அந்த பொறுப்பு சபாநாயகர்கிட்ட வருது. எல்லாரோட பிரதிநிதியாவும் அவர் இருக்காரு இல்லைங்களா? ஆனா அதுலதான் சார் ஒரு கேள்வி வருது. என்னன்னா, இப்போ தாவேக்கால இணைஞ்சவங்க ராஜினாமா பண்ணி இணைஞ்சிட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய எம்எல்ஏ பதவி காலி ஆயிடுச்சு. இப்ப இவங்க எடப்பாடி பக்கம் போனவங்க அத்தனை பேருமே மன்னிப்பு கடிதம் கொடுக்குறாங்க, வாபஸும் வாங்குறாங்க, தகுதி நீக்கம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருதரப்பும் வாபஸ் வாங்குது. எம்எல்ஏவாகவே எடப்பாடி தரப்பிட்ட போயிட்டாங்க. இப்ப சபாநாயகர் ஒருவேளை இவங்க வந்து மாத்தி ஓட்டு போட்டுட்டாங்க, நான் தகுதி நீக்கம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா தாவேக்காவுக்கு நஷ்டம் இல்லை, அவங்களுக்கு வந்து இணைஞ்சவங்க இணைஞ்சிட்டாங்க. அதிமுக தரப்பு போன எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ண வச்சிட்டோம்னா, பதவிகளுக்கு வச்சிட்டோம்னா இடைத்தேர்தலில் அவங்க அதிகமா வந்துட்டு பெரும்பான்மை கிடைச்சிடும் அப்படின்ற அந்த முடிவை நோக்கி சபாநாயகர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? தகுதி இழப்புங்கிற குற்றம் புரிந்த பிறகு அதற்கு பின்னால் எடுக்கப்படுகிற எந்த நடவடிக்கையும் அந்த முதல் குற்றத்தை வைப் அவுட் பண்ணாது, முதல் குற்றத்தை இல்லாததாக்காது. ராஜினாமா பண்ணாலும் அதுதாங்க, தகுதி இழப்பு தான். இப்போ உதாரணமா ஜெயலலிதா அம்மா 2000 தண்டனை, தகுதி இழப்பு வந்துருச்சு. ஆனால் அவங்க எம்எல்ஏ கிடையாது. அப்போ இப்போ எம்எல்ஏ இல்லாதவங்கள என்ன தகுதி இழப்பு பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. 2001 வந்து கட்சி ஜெயிச்சிருது, அவங்கள முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துடுறாங்க. முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தா 6 மாதத்துக்குள்ள அவங்க எம்எல்ஏ ஆகணும். ஆனால் எம்எல்ஏ ஆகிறதுக்கு 2000 ஏற்பட்ட தகுதி இழப்பு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் முதலமைச்சர் பதவியே பறிச்சிருச்சே 2001. அன்பழகன் போட்ட பெட்டிஷன் தானே, பேராசிரியர் போட்ட பெட்டிஷன் தானே, அப்படித்தானே ஓபிஎஸ்ஏ உள்ள வராரு. அதாவது சப்சிக்வெண்ட் ஆக்ஷன்ல ஏற்கனவே நடந்த தகுதி இழப்புங்கிற குற்றம் வந்து நீர்த்து போகாது, அது இல்லாததாகாது. ஸோ ராஜினாமா பண்ண 3 எம்எல்ஏயும் தகுதி இழப்பு குற்றம் பண்ணவங்க தான். இப்போ வந்து சமரசமா போறோம்னு வாபஸ் கடிதம் கொடுத்துருக்கிறவங்களும் தகுதி இழப்பு பண்ணவங்க தான். தகுதி இழப்புங்கிற குற்றம் அப்படியே தான் இருக்குங்க. இப்போ சபாநாயகர் இல்லைங்க, கட்சியிலேருந்து நீங்கள் லெட்டர் கொடுத்துருக்கீங்க, ரைட்டு, நான் வந்து திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாலும் வேற யாராவது அதுக்கு கோர்ட்டுக்கு போகலாம். அந்த வேற யாருன்னா வாக்காளர்கள் போனால் அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நீங்களோ நானோ ஒரு தனிநபராக இல்லைன்னா ஒரு வழக்கறிஞராக போனால் அதில் அவ்வளவு பொருத்தமுடைத்ததாக இருக்காது. அதான் இதோட சிக்கல். ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அதில் சம்மந்தப்பட்டிருக்கணும்ல. சரி, சென்னையை சேர்ந்த ஒருத்தன் வந்து அம்பாசமுத்திரத்தோட எஸ்ஐகி சுப்பையாவோட தகுதி இழப்பு மனுவில் போய் பெட்டிஷன் போட்டா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அது ரொம்ப கஷ்டம். அது அப்படி அந்த கேட்டகரிக்கு கொண்டு போறது. அம்பாசமுத்திரத்தை சேர்ந்த ஒருத்தன் போட்டானா கொண்டு வரலாம். இது அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சபாநாயகர் முடிவு இது வரைக்கும் சொல்லலை, இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லலை. ஆனா நியாயமாக பார்த்தால் கான்ஸ்டியூஷன்ல சபாநாயகருக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் தான் இருக்கே தவிர வாபஸ் பெறுவதற்கான அதிகாரம் இல்லை. அப்படி கொடுக்கல கான்ஸ்டியூஷன்ல, அது அப்படியான ப்ரொவிஷனே இல்லை. பேரண்ட் பார்ட்டிக்கு கண்ட்ரோலிங் அதிகாரம் இருக்கு. அதாவது இவங்க குற்றத்தை நான் மன்னிச்சிட்டோங்க அப்படின்னு சொல்றதுக்கான அதிகாரம் கட்சிக்கு இருக்கு, தாய் கட்சிக்கு இருக்கு. சபாநாயகர் அந்த மனுவை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லப்படலை. இது ஒரு விசித்திரமான நிலைமை. இது வரைக்கும் இப்படியான நிலைமை நம்ம பார்த்ததில்லை. ஆனா 2019 இந்த காலகட்ட தீர்ப்புகளை வச்சு இதை நம்ம யூகிக்க முடியுது. நிச்சயமா சுப்ரீம் கோர்ட் தான் விட சொல்ல முடியும்.
அப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் தலையில இருக்கிற கத்தி அப்படியே தான் இருக்கு. சபாநாயகரே இப்ப அவங்களுக்கு ஆதரவா முடிவெடுத்தாலும் யார் வேணாலும் நாளைக்கு வந்து சம்பந்தப்பட்ட தொகுதிகளில் இருக்கிற வாக்காளர்கள் யார் வேணாலும் கோர்ட்டுக்கு போய் அவங்க தகுதி இழப்பு பெற்றவங்க தான், தகுதி இழப்புங்கிற குற்றம் வந்து எப்படி வந்து இல்லைன்னு ஆகும், கோர்ட்டு விசாரிக்கணும் அப்படின்னு போடலாங்க, மனு போடலாம், போடக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. திமுகவே கூட யாரையாவது ஒருத்தரை வந்து நீ மனு போடுங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி பதவி இழந்தது தானங்க ஜெயலலிதாமா. நம்ம பார்த்த விஷயங்கள் தானே இது எல்லாமே. நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது வந்து காம்பவுண்டிங் பண்ணக்கூடிய, மன்னிப்பு சமரசம் பண்ணக்கூடிய குற்றம் இல்லை. இது வந்து வாக்காளர்கள் மீது இழைக்கப்பட்ட நம்பிக்கை மோசடி. அதுக்கு தான் தகுதி இழப்பு வச்சிருக்கோம். இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தாங்க, தகுதி இழப்புங்கிறதே ஆளுங்கட்சியை பாதுகாக்கிறதுக்காக செய்த அரசியல் சட்ட ஏற்பாடு இல்லை, எதிர்கட்சியை பாதுகாக்கிறதுக்காக அரசியல் சட்டம் ஏற்படுத்திய விஷயம். எதிர்கட்சியில இருந்தானே ஒருத்தன் இது போவான், கட்சி மாறுவான், ஆளுங்கட்சியில இருந்து மாற மாட்டான்ல. அப்ப எதிர்கட்சியை பாதுகாக்கணும்னா இந்தியா முழுவதும் இருக்கிற எதிர்கட்சியை பாதுகாத்தல், ஜனநாயகத்தை பாதுகாத்தல், இப்படி பெரிய கிராண்ட் ஒரு பிளான் அதுல வந்துடும். இது என்ன ஆக போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சார், இப்ப விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் டெல்லி பயணம் செய்தார். தமிழ்நாடு இல்லத்துல இருந்து தங்கினாரு. பிரதமர் மோடியை சந்திச்சாரு. 10 நிமிடங்கள் சந்திப்பு நடந்தது. அமித்ஷா வந்து சந்திக்க முடியல, கடைசி நேரத்துல ரத்தாயிருச்சு. நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்தாரு. இறுதியாக ஒரு பிரஸ் மீட் என்பது வைப்பாங்க எல்லா முதலமைச்சருமே. அதான் மரபாக கடைபிடிக்கப்பட்டு வந்துச்சு. பிரஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுமே கத்தி கேட்கிறாங்க, சார் இது மரபு சார், நீங்க ஒரு பேட்டி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுறீங்கன்னு சொல்லும் போது எதுவுமே சொல்லாம வணக்கம் வச்சுட்டு விஜய் அவர்கள் கிளம்புவதை பார்க்க முடியுது. கட்சி தொடங்கியதுல இருந்தே, கட்சியோடைய நிர்வாகிய தலைவரா இருக்கிறதுல இருந்து சிஎம் ஆனது வரைக்கும் இது வரைக்கும் பிரஸ் மீட் இல்லை. இதை தாண்டி இன்னொரு விஷயம் ஒரு எழுது என்னன்னா, பிரதமரிடம் வைத்த ஒரு கோரிக்கை, தமிழ்தாய் வாழ்த்து வந்து முதலில் பாடுவதற்கு அனுமதிக்க வேண்டும், அந்த ஒன்றிய அரசுடைய அந்த சட்டத்தை நீங்க திருத்த வேண்டும் எங்களுக்கு ஆதரவாக அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சிருப்பதாக சொல்றாங்க. இங்க வந்துட்டு ஒன்றிய அரசு அலுவலகங்கள் ஆளுநர் மாளிகையில வந்தே மாதரம் பாடு அதுக்கப்புறம் ஒழித்தது. ஆனா தமிழ்நாடு அரசுன்னு வரும்போது தமிழ்தாய் வாழ்த்து தான் இங்க பாடிக்கிட்டு இருந்தாங்க. அதை போய் மோடி அவர்களிடம் கோரிக்கை வைக்கக்கூடிய விதை ஏன் எப்படி பண்றீங்க அப்படின்ற கேள்வியும் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக வந்து மாநில முதல்வர்கள் எனக்கு தெரிஞ்ச 69 கலைஞர் பிப்ரவரி மாதமோ என்னமோ வந்து அண்ணா இறந்த பிறகு ஒரு முதலமைச்சராக பதவி ஏற்று மொராய் தேசாய் இப்போ வந்து போய் பார்த்தாரு. இந்திரா காந்தி அம்மா பிரதமர் மொராய் தேசாயும் பார்த்தாரு. அப்புறம் நிதி வந்து மொராய் தேசாய் கொடுக்கலங்கிற அதெல்லாம் அவர் பதிவும் பண்ணியிருக்காரு, நெஞ்சுக்கு நீதியில பதிவும் பண்ணியிருக்கிறாரு. நான் என்ன பனங்காட்சி மரமா வச்சிருக்கேன் எங்க வீட்டுக்கு தோட்டத்துல அப்படின்னு மொரார்ஜி கேட்டதாகலாம் பதிவு இருக்கு. கலைஞர் உடனே பிரஸ்ஸை திருப்பி மீட் பண்ணி அந்த திமுக ஆட்சிக்கு வந்தது, திராவிட இயக்கத்தோட கொள்கைகள், ஏன்னா வட இந்தியாக்காரங்களுக்கு அது தெரியாதுங்கிறதுனால அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டு நாங்கள் வந்து மாநில அரசு வந்து மத்திய அரசோட கோஆப்ரேட் பண்ணுவோம், மத்திய அரசு எங்களுக்கு இணக்கமாக செயல்படணும், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லி ஒரு லாங் ப்ரெஸ் மீட்டுங்க 69 காலகட்டம். அப்புறம் அவர் திருப்பி 71லயும் அதே மாதிரி போனார். அதுக்கு பிறகு வந்து எம்ஜிஆர் கிளீனாக போனாருங்க. போய் அவர் போனப்போ மொராய் தேசாய், கலைஞர் போனப்போ இந்திரா காந்தி அம்மா, மொராய் தேசாயை போய் பார்த்து இதே தான் வெளியில் வந்து என்ன கோரிக்கைகள்லாம் வச்சோம், நாங்கள் வந்து மத்திய அரசோட இணக்கமாக செயல்படுவோம், இந்த மாதிரிலாம் பண்ணணும் வைக்கணும், இதெல்லாம். ஜெயலலிதாவும் போனாங்க, லாங் ப்ரெஸ் மீட்டுங்க. அதனால தான் அந்த ப்ரெஸ்ஸில் இதில் ஜெயலலிதாவோட லெகசின்லாம் சொல்லி பார்த்தாங்க, ஜெயலலிதாவும் மீட் பண்ணியிருக்காங்கலாம். விஜய் வரும்போது பத்திரிகையாளர்கள், டெல்லி பத்திரிகையாளர், தலைநகர் பத்திரிகையாளர்கள் சொன்னதெல்லாம் அது. ஸ்டாலின் போனப்போ அவர் அப்போ கோவிடுங்க, ஸோ கோவிட் தடுப்பூசி அதிகமாக வேணும், அதெல்லாம் வந்து அவர் ரிக்வெஸ்ட் வச்சார். நிதி சம்பந்தமான விஷயங்கள் பொதுவாக அப்படித்தாங்க வைக்கணும். அதை வந்து பத்திரிகையாளர்கிட்ட சொல்றதுங்கிறது மரபு மட்டும் இல்லை, கட்டாயமும் கூட. என்னன்னா என்ன கோரிக்கை விடுத்தோன்னு தெரியாமலே போயிடும். பிரதமரை போய் பார்க்குறீங்க, மொத்தத்தில் 2 நாள் பயணம், 1 கோடி ரூபாய்க்கு பக்கமாக செலவாயிருங்க. ஏன்னா தனி விமானத்தில் போறாரு அவர், பயணியர் விமானத்தில் போகல. தமிழ்நாட்டுக்கே சம்மந்தம் இல்லாதவங்களெல்லாம் கூட்டு போறாரு, அதிகாரிகள் தவிர. கூட போன லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஆந்திராக்காரர் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஏன் போனாருன்னு எனக்கெல்லாம் உண்மையிலேயே புரியல. இவருக்கு Z+ செக்யூரிட்டி இருக்கு, எதுக்கு பழைய பிரைவேட் செக்யூரிட்டியை கூட்டிட்டு போனாருன்னு தெரியல. இப்படி தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க, நம்ம அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாதவங்கலாம் போனாங்க கூட. நியாயமா போயிருக்க வேண்டியவங்க, சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள், அமைச்சர்கள், அவங்க போயிருந்தா அதுல பொருத்தமா இருந்திருக்குங்க. அதுவும் செய்யல அவரு. 2 நாள் பயணத்தின் மூலமாக என்ன சாதித்தார்? ஒண்ணுமே சாதிக்கலங்க, பெரிய ஏமாற்றம். அப்போ இப்படியான விமர்சனம் வரும்னு நினைக்கிற முதலமைச்சர் பிரஸ்ஸை பார்த்து, இல்லை நான் என்னென்ன கோரிக்கையெல்லாம் விட்டுருக்கிறேன்,
நிதி அமைச்சர் இதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க, இல்ல சரி பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, பிரதமர் பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அப்படியாவது சொல்லியிருக்கணும். அதுவும் சொல்லல. அவரோட கோரிக்கையில ஒண்ணு ஏற்கனவே அவர் லெட்டர் போட்டதுதான் மீனவர் பிரச்சனை. தமிழ் தாய் வாழ்த்து ஏற்கனவே வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாம் அதை பற்றிய விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட சர்க்குலரை நம்ம கடைப்பிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஸ்டேட் சாங்கு, தாராளமா நம்ம வந்து நம்மளே பாடிட்டு போகலாம். அவங்க ஒன்றும் விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாதுங்க. அது வந்து சர்க்குலர் தான், சட்டம் கிடையாதுங்களே. ஏற்கனவே வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே இருக்குங்க. நீங்க வந்து இவங்களெல்லாம் எந்திரிச்சு நிக்கணும்னே கட்டாயப்படுத்த முடியாதுன்னே இருக்கு, தீர்ப்பு இருக்கு. எங்க காலத்துல வந்துங்க சினிமா முடிஞ்ச பிறகும் சினிமா ஆரம்பிக்கும் போதும் தேசிய கீதம் போடுவாங்க. உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல, உங்க மூத்தவங்ககிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, எந்திரிச்சு நிக்கணும் ஒவ்வொரு திரைப்பட காட்சியிலையுங்க. அதெல்லாம் காலப்போக்கில் கோர்ட்டுகள் தலையிட்டு அப்படியெல்லாம் கட்டாயப்படுத்த முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அப்ப வந்து வந்தே மாதரம் பாடித்தான் ஆகணுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சஜஷன் சர்க்குலர் தான். நம்ம கடைப்பிடிக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம கடைப்பிடிக்கலன்னா நம்ம களத்தெல்லாம் ஒன்றும் செய்யவும் முடியாது. ஸ்டேட் சாங் பாடுறது எங்க மரபு, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. இன்னும் பல மாநிலங்கள்ல பாடுறது இல்லைங்க. வந்தே மாதரம் பிறந்த வங்காளத்திலே பாடல இந்த வாட்டியே, மேற்கு வங்க மாநிலத்திலேயே பாடல, கேரளாலாம் பாடுறதே கிடையாது. வந்தே மாதரத்தோட இத்தனாவது ஆண்டு விழா, அதுக்கு ஒரு ரிமெம்பரன்ஸுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்ச ஏற்பாடு, அவ்வளவுதான். அதை தாண்டி அதுல பெரிய முக்கியத்துவம் இல்லை. அதுக்கு ஒரு கோரிக்கை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளே அதை செஞ்சுட்டு போகலாம். அது ஏன் கோரிக்கை மனுவில் சேர்த்தாங்கன்னு எனக்கு புரியல. அப்புறம் மீனவர் பிரச்சனை, அப்புறம் வந்து சிஏபிஎஸ், அதை எடுத்து நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய டெக்னிக்கல் மேட்டருங்க. ஏற்கனவே வந்து பல மாநிலங்கள்ல வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அது ஸ்ட்ராட்டஜிக்காக தான் பார்த்து கொடுப்பாங்க. அதாவது இந்த மாநிலத்தில் இதெல்லாம் செய்யும் போது அது ஏற்றதாக இருக்கிறா, வான்வெளி பரப்பு ஏற்றதாக இருக்கா, இப்போ பல விஷயங்கள் அதில் யோசிக்கிறாங்க. அது எதுக்கு வந்து அவர் மனு கொடுக்காருன்னு எனக்கு புரியல. வேற ஏதோ அதுல உள்குத்து இருக்கானே எனக்கு சந்தேகமா இருக்கு. அவரோட போனவங்களை போய் பார்த்தா அவங்களுக்கு ஏதோ அதுல பெர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுல என்ன தமிழ்நாட்டுக்கு என்னங்க கிடைக்க போகுது அதுல சிஏபிஎஸ் இங்க கொண்டு வர்றதுல? அது ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்க, ஒரு பார்டர் ஸ்டேட்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதை அவங்க பரிசோதனை பண்ணி பார்த்துருப்பாங்க. அது வந்து ஆர்மி, அப்புறம் வந்து பாதுகாப்பு அமைச்சகம், உள்துறை அமைச்சகம்லாம் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. முதலமைச்சர் கோரிக்கை மனு கொடுத்து அது எப்படி நடக்கும்? எந்த முதலமைச்சரா இருந்தாலும் அது எதுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் அது கொடுத்துருக்காங்கன்னு அதுவும் எனக்கு சுத்தமா, அது நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுங்க, அது ரொம்ப ஃபேக்கா தெரிஞ்சது. இதான் உள்நோக்கம் இருக்கு. அப்போ ஒட்டு மொத்தமா இந்த ஒரு 4 ஐட்டத்தை கொடுக்கறதுக்கு தான் இவர் 1 கோடி ரூபாய் செலவழிச்சுட்டு போனாரா? மீட் பண்ணி எதுவும் விளக்கமும் கொடுக்கல, ரிட்டர்ன் ஆயாச்சு. சரி, கட்சி ரீதியா ஏதாவது சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாம் பார்த்துட்டு வந்துருப்போம். ஏன்னா பேனர்லாம் வச்சிருந்தாங்க காங்கிரஸ்காரங்க, பாவம் டெல்லிக்காரங்க கை செலவுலாம் பண்ணி ராகுல் காந்தி கையெல்லாம் பிடிச்சிட்டு ஒசர தூக்கிட்டு நிற்கிற பேனர்லாம் வச்சிருந்தாங்க. கடைசியில் அவங்கள பார்க்கல, அவங்க நேரம் கொடுக்கல, என்னன்னு தெரியல. ஏன்னா கர்நாடகால அவங்களுக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அவங்க முதலமைச்சரை மாத்துறாங்க கர்நாடகால. அப்ப இவரு ஆனா கேரளாவுக்கும் அவர் போல சார், தொடர்ச்சியா காங்கிரஸ் புறக்கணிக்கிற மாதிரி இருக்கு. முதலமைச்சரோட பதவியேற்பு விழாவுக்கு போகணும்னு கூட கட்டாயம் இல்லைங்க. பட் ஸ்டாலின் காங்கிரஸோட கூட்டணி இருக்கும்போது டெல்லி போனா கண்டிப்பா வந்து அவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி பார்த்துட்டு தான் வருவாரு. இங்க கம்யூனிஸ்டும் கூட்டணியில இருக்காங்க, அவங்களும் நேஷனல் பார்ட்டிங்க, சிபிஎம், அவங்களையும் பார்த்துருக்கணும்லன்ற. சிபிஎம் பார்த்துருக்கணுமா வேண்டாமா? அவங்களுமே இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பினராயி விஜயன் அவர்கள் மீது இடி ரைடு நடக்குது, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட கண்டிக்கிறாரு. ஆனா முதலமைச்சராக கூடிய விஜய் அவர்கள் வாய்ந்திருக்கவே மாட்டாரு. அது ஏன் இன்னும் கண்டிக்காம இருக்காரு? கண்டிக்க வேண்டும் என்று அவங்க வெளிப்படையாக கேட்கிற நிலைமைக்கு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதுதான் இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் 20 சொச்சம் பேரையும் கலட்டி விட்டுருவாரோ சபாநாயகர்னு எனக்கு சந்தேகம் வருது. ஏன்னா கம்யூனிஸ்டுகளை நம்பி வந்து நம்ம எப்படி ஆட்சியை ஓட்டுறதுங்கிற ஒரு கவலை இப்பவுமே வந்திருக்கோம். 2 4ங்க. அது காங்கிரஸ் ஒரு 5 நாள் 9. இப்பவுமே காங்கிரஸ் கட்சி நீங்க சொன்ன ஆரம்பத்துல சொன்ன கேரளா பதவியேற்பு விழாவாக இருந்தாலும் சரிதான், இப்போ பார்க்காதா இருந்தாலும் சரிதான், ஏதோ ஒரு வகையில ஒரு மனஸ்தாபம் இருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப 5 நாள் 9 போச்சுன்னா ஆட்சிக்கு மெஜாரிட்டி இல்லை. அப்போ ஏதாவது ஒரு வகையில ஒரு மெஜாரிட்டியை கிரியேட் பண்ணணும்ல. அதுக்கான ஒரே வழி என்ன? சட்டமன்றத்தோட எண்ணிக்கையை குறைக்கிறது தானே. அப்புறம் இடைத்தேர்தல் போகும்போது ஜெயிச்சுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற எண்ணிக்கையை குறைச்சு தானங்க அவர் ஓட்டினாரு.
இல்ல, சேம் ரூட் தானே. இங்க சொல்லிக் கொடுப்பாங்கல்ல. நம்ம சட்டசபை செயலகத்துல இருக்கவங்க சொல்லுவாங்கல்ல, ஐயா இது 7 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தாங்க ஐயா இருந்துன்னு. இங்கதான் ஜால்ரா மன்னர்களாச்சா எல்லாரும். அப்ப அதான் ஈஸி ரூட்னு நினைச்சிருப்பாங்க. ஈஸி ரூட்னா அப்போ ஏன்னா இவங்களா போய் சிக்கினது தானே அது. இவங்களா தான் போய் சிக்கினாங்க. அப்ப 25 பேரு இன்னைக்கு வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து கட்சி தாவல் குற்றத்தை வந்து ரத்து பண்ணிட்டாருன்னு வைங்க சபாநாயகர். அப்படின்னா அவங்க போட்ட ஓட்டு, நம்பிக்கை தீர்மானத்துல ஆதரவா போட்ட ஓட்டு, அதானே கட்சி தாவல் குற்றத்துக்கான அடிப்படை. நீங்க அந்த குற்றம் பண்ணதுனால தானங்க உங்களுக்கு வந்து கட்சி தாவல் தடை சட்டத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் வருது. கண்டிப்பா. அப்ப அதை ரத்து பண்ண முடியுமா? இந்த மனுவை நீங்க வாபஸ் கொடுத்துட்டீங்க, வாபஸ் ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சபாநாயகர் ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு அப்படின்னா இவங்களுக்கு வந்து இவங்க குற்றம் வந்து இல்லைன்னு ஆயிருது, நல்லிஃபை ஆயிருது. குற்றம் எதுல இருந்து வந்தது? குற்றம் ஓட்டு போட்டதுல இருந்துலாம் வந்தது. அப்ப ஓட்டு போட்டதும் அதை என்ன பண்றது? அப்போ நிறைய கேள்விகள் வருதுங்க. இதுல இயல்பான கேள்விகள் வருது. சார், இவங்களை விட்டுட்டு அதிமுக பக்கம் போக வேண்டிய நிலைமை என்ன? ஏன்னா இவங்கள எண்ணிக்கை இருக்கு. இப்ப கம்யூனிஸ்ட்ல இருந்து எல்லாருமே இப்படி எதிர்க்க சொல்லுவாங்க. அதற்காக வந்துட்டு இந்த முடிவை நோக்கி விஜய் போறாரு. அப்ப பாஜகவோட மிதவாதத்தோடு இவர் போக போகிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிற முடியுதா இவருடைய நிலைப்பாடுனால? அது தெரியலங்க. பிஜேபியோட அவர் போவாரா? அதெல்லாம் ரொம்ப லாங் கொஸ்டின்ஸ். அதுக்குள்ள எனக்கு ஆன்சர் கிடையாது. ஆனா இந்த 15 நாட்களுக்குள்ள பெரிய பெரிய அரசியல் ரீதியான குழப்பங்கள் இருக்கு. ஒரு விஷயத்துல அது ஒரு தெளிவு இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணல. அது போக முதலமைச்சரோட அணுகுமுறை, அவர் இதுவரைக்கும் முதலமைச்சரான பிறகு ஒரு பப்ளிக்கா ஏதாவது பேசி அந்த ஒரே ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்பீச் மட்டும்தாங்க. அது பவர் சென்டரே கிடையாது, நான் தான் எல்லாம், அவர் ஆடி ஆடி பார்க்கணும், அது அந்த ஒரே ஒரு பேச்சு தாங்க. அது ரிட்டன் டயலாக் நல்லா தெரிஞ்சது. அது அதை தாண்டி அடுத்த ரிட்டன் டயலாக்கு அவர் இன்னும் போகவே இல்லை. அதாவது திடீர்னு ஒரு கேள்வி கேட்டா அவரால் பதில் சொல்ல முடியாது, அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதிகாரிகள் கூட்டத்திலயும் அவர் எதுவும் பேசின மாதிரி தெரியலங்க. அதிகாரிகள் கூட்டத்திலயும் மௌனமா உட்கார்ந்துருக்காருங்க. நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறாரு. அவர் மனசுல என்ன ஓடுதுன்னு நமக்கு தெரியல. அதனால சில நடவடிக்கைகள் எங்களால எடுக்க முடியலன்னா நம்ம நண்பர்கள் அப்படித்தான் சொல்றாங்க. சரி, முதலமைச்சர் ஏதாவது பேசி டிஸ்கஸ் பண்ணாருன்னா அவர் என்ன விரும்புறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிடலாம். அவர் எதையுமே டிஸ்கஸ் பண்ணல, அப்ப நம்ம என்னத்தை புரிஞ்சுக்க? சோ அப்படியே இருக்கிறது ஓடட்டும்னு நாங்க ஓடுறோம் அப்படின்னு தான் அதிகாரிகள் சொல்றாங்க. அப்போ மிக இயல்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வரும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சிகளை கொண்டு பல்வேறு தொழில்களை மேற்கொண்டு ரொம்ப நன்றி.